தொப்பையை தள்ளிக்கிட்டு அவர் இப்போ நடித்த எல்லா படமுமே ஹிட்டு. அது மாதிரி நம்மளோட பழைய விகே ராமசாமியா அண்ணனை பார்க்குறேன். கேரக்டர் வைஸாகவும் அவர் ரொம்ப நல்லவர். சுகந்தி அக்கா சொன்னால் பக்காவாக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா அங்கே பார்த்து படம் முடிவு பண்ணி தான் வெளியிட முடியும், இல்லைன்னா தடை பண்ணுவாங்க. இது உண்மையா இல்லையா? ஆனால் அதை தடையை மீறி ஒரு படம் வந்து இன்னைக்கு தேதியில் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு யூத்லாம் வராங்களாம். வந்து கிரிக்கெட் எடுத்து சிக்ஸர் அடிப்பாருன்னு பார்த்தேன். ஆனால் அரசாங்கத்தை சிக்ஸர் அடிக்கிறாரு, அரசாங்கத்தை 4 லைன்ல அடிக்கிறாரு, சட்ட ஒழுங்க 4 லைன்ல அடிக்கிறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? ரச்சகன்ல வந்து அந்த கம்பெனி தான் அந்த படத்தை எடுத்திருக்குது. அந்த படத்துல ஒரு பொண்ணை தொலைச்சிட்டு அதுல இருந்து தான் கதை போகும் இல்லையா, அதோட எஃபெக்ட் வந்து அப்படியே ஒரு குடும்ப தலைவனா நடிச்சிருக்காரு. கண்டிப்பா மிகப்பெரிய தமிழ் திரையுலகம் அவருக்கு ஒரு படம் தான் வந்திருப்பாங்க யூத்லாம். ஆனா வந்து என்ன சொல்றது, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குண்ணே. மியூசிக் ஒரு சாங் ஏதோ ஒரு அளவுக்கு இருக்குது. ஆனால் லவ் சீன் ஒரு அளவுக்கு பார்க்கலாம். ஆமாம், அது வந்துட்டு அவங்களுக்கு நல்லா பக்காவாக சூட்டாக இருந்துச்சு. எப்போதுமே நெகட்டிவ் ரோல்னால் இன்னும் அதிக எஃபர்ட் போடணும். இப்போ ஹீரோயின்னா அவங்களும் வந்து தனியாக நடிப்பாங்க, அது இல்லைன்னு சொல்ல. பட் இதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் இல்லையா? ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுன்னா கூட சிரிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிடும். பட் அவங்க வந்துட்டு அந்த மாதிரி இல்லை, நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சட்ட ஒழுங்கு எப்படி மதிக்கணும், எப்படி லாட்ரை கொண்டு போகணும் தான் இந்த படம். முதல்ல இந்த படம் வந்து சென்சார் போர்டுக்கு ஒரு சல்யூட் அடிச்சிடுறேன். அதுதான் காரணம். படம் வெற்றி படம் தான். பேக்ரவுண்ட் மியூசிக் புதால இருந்தாலும் ஒரு குத்து சாங் இருக்குது. உண்மையிலே 90யா 80 கிக்ஸான ஒரு 2 times 3 times பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் லேடிஸ் இந்த காலத்தில் எப்படி இருப்பாங்க, எல்லாமே இந்த மொபைல் தான். இந்த மொபைல் தான் காப்பாற்றுது அவரை. அந்த மொபைல் தான் அது தீர்ப்பே சொல்லுது. ஒரு தனியான ஆக்டிங் இருந்துச்சு அவருக்கு. எப்போதுமே யூஸ்வல் ஸ்டோரி செலெக்ஷன் எல்லாமே தனியாக இருக்கும். அந்த மாதிரி எந்த மூவிக்கு எப்படி பண்ணுமோ அந்த அளவு கரெக்டாக பண்ணியிருக்காரு. வேறு மாதிரி அதுக்கு கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு. இந்த மூவிக்கு கரெக்டாக த்ரில்லர் ரோல் அப்படின்னா என்ன பண்ணுமோ அது கரெக்டாக பண்ணியிருக்காரு. நான் சொல்றது புரியுதா? காதல் காட்சி இல்லைனாலும் கனவு சீன் இருக்குது, அது போதாதா? எல்லாம் வந்து நிறைய நடிச்சுக்கிறா போல. ஆடுகள் நிறைய சூப்பர். போஸ் அண்ணன் அவர் இது மாதிரி எந்த படத்துல இப்படி நடிச்சிருக்க மாட்டாரு, எனக்கு தெரிஞ்சு நடிச்சிருக்க மாட்டாரு. இந்த படத்துல கரெக்டா போஸ் அண்ணன் நடிச்சுக்கிறாரு. அரசாங்கத்தை திரும்பி பார்க்க வேண்டியதுதான், சட்ட ஒழுங்கா திரும்பி பாரு, பொய் கேஸ் போடாத, இதுதான் மெசேஜ். அதுதான் போய் படத்தை போய் பாரு. ஏயா ஒரு சென்சார் போர்டு அனுமதிச்சு மக்களை பார்க்க வைக்குதுன்னா நீ வந்து என்னதான் மெசேஜ் கேட்குற? அதுதான் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாங்க. சூப்பரா இருக்குது. ஏதோ ஒரு 10 படத்துக்கு நடிச்ச மாதிரி அந்த ரொமான்ஸ் இருக்குது. ஆனா ஒரே படத்துல கிளீன் பண்ணிட்டாரு, ஸ்கோர் பண்ணிட்டாப்பட. ஹீரோனி வந்து டச் இல்லைனாலும் ரொமான்ஸ் இருக்குது, ரொம்ப காதல் காட்சி இல்லைனாலும் கனவு சீனாத இருக்குது. அந்த படத்தை வெளியிட சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாங்கன்னா இது மக்களுக்கிட்ட இன்னைக்கு போய் சேர வேண்டிய படம் தான். சர்டிஃபிகேட் கொடுத்து வெளியே வருது. நீ வந்து என்ன மெசேஜ்னு கேட்குற? எதை பத்தியா? ஐபிஎல் என்ன கிரிக்கெட் நடிச்சுக்கிறாங்க கிடையாதுப்பா. லாடுப்பா, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும்பா. எந்த காவல்துறையாக இருந்தாலும், அது மதுரை காவல்துறையாக இருந்தாலும், திருச்சி இருந்தாலும், தமிழ்நாடு இருந்தாலும் சரி, சென்னை இருந்தாலும் சரி, சட்ட ஒழுங்கு மெயின் ஃபாலோ பண்ணணும். அதுதான் மெயின். ஆனால் படம் ஒடிக்கிறதுனால நல்லா இருக்காருண்ணே. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால பார்க்குற மாதிரி எல்லாம் ஓகேவா? வணக்கம் பிஎஸ். எனக்கு பயம்ன்றது கிடையாது, பயத்துக்கு பயம் காட்டுறவன்.